16 வயதிலே படத்துல ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு பாடலை கேட்கும் போதெல்லாம் நமக்கு ஞாபகம் வர்றது மலேசியா வாசுதேவனோட கான குரல் தான். மலேசியாவை சேர்ந்த வாசுதேவன் குடும்பத்துல எல்லாருமே இசையில் ஆர்வம் கொண்டவர்கள். அதனால 8 வயசுலேயே மேடை பாடகராகிவிட்டார் மலேசியா வாசுதேவன். 1972 வி குமார் இசையில் டெல்லி டு மெட்ராஸ் படத்துல பாடகரா அறிமுகமானார். MSV இசையில் பாரத விலாஸ் படத்துல பஞ்சாபிக்காக இந்திய நாடு என் வீடு பாடலையும் பாடியிருக்கார். இயக்குனரான AP நாகராஜன் தான் இவருக்கு மலேசியா வாசுதேவன் பெயர் வச்சார். அதுக்கப்புறமா இளையராஜா இசையில அவரோட வளர்ச்சி விஸ்வரூபம் எடுத்துச்சுன்னே சொல்லலாங்க. AR ரஹ்மான் இசையில அவர் பாடிய தென்கிழக்கு சீமையிலே பாடல் மக்கள் மனதை வருடியதுன்னே சொல்லலாம். திரைப்படங்களில் நடித்தும் இசை அமைத்தும் இருக்கார். பாரதி ராஜாவோட ஒரு கைதியின் டைரி படத்துல வில்லனா நடிச்சு அசத்தி இருப்பார்ல, அவர் நான் சிரித்தால் தீபாவளின்ற படத்தையும் இயக்கியுள்ளார். கலை மாமணி பட்டம் பெற்ற அவரின் பாடல்கள் காலத்தால் அழியாதவை.